அதனால பாமக என்பது அதிமுக கூட்டணியில் தான். அதுல திமுகவோடு போவதற்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை. அப்பா ஒரு 4 மாதம் 5 மாதம் குடும்பம் அத்தனையும் ஒன்று திரண்டு அதிகாரத்தை அன்புமணியை கொடுத்து விட்டு ஓய்விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நெருங்கி வரும். சேப்பு சேலை கட்டினா ஆதிபராசக்தி பண்ணிய மக்கள், மஞ்சள் சேலை கட்டுனா ராமதாஸ். இதுதான் மகளிர் மாநாடு. தன்னுடைய மகள் காந்திமதிய மாநாட்டுல சிறப்பு அழைப்பாளராக அமர வைத்து மாநாட்டை முடிச்சுட்டு எனக்கும் வலு இருக்குடான்னு காட்டிட்டார். நீங்க பாமகவை தாண்டி யாரை நம்பி இருக்குன்னா ஆதிபராசக்தி நம்பி இருக்கு. இப்போ மகனை மந்திரி ஆக்கினது பாஜக. அதனால தயவுசெய்து பாஜகவோடு சேர்ந்ததான் எனக்கு சின்னம் போச்சுங்கிற ஒரு பாஜகவால் பாமக அழிந்து போனதுன்னு ஆதிபராசக்தி கையில் ராமதாஸ். இந்த பக்கம் அன்புமணி யார் கையில இருக்காரு? பாஜக கையில. இது காவி, இது செகப், ரெண்டு ஆன்மீகம் தான். வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த உட்கட்சி விவகாரம் நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்துக்கு பிறகு ஒரு பொதுக்குழு கூட்ட அன்புமணி ராமதாஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மகளிர் மாநாடு பண்ண அதில் அன்புமணி ராமதாஸுடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டது. ராமதாஸ் என்ற பேர் சொல்கிற அளவுக்கு அந்த கட்சியுடைய தொண்டர்கள் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக அந்த கட்சியை தவிர்த்து மற்றவங்க பேசும்போது ஐயான்னு தான் சொல்லுவாங்க. பெரிய ஐயா, சின்ன ஐயா தான் சொல்லுவாங்க. அடுத்தது சின்ன ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரியாதைக்குரிய வார்த்தை இன்றைய காற்றில் பரப்பதுக்கு காரணம் யார்? அதுக்கு ராமதாஸ் தான் காரணம். இப்போ ராமதாஸுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் இல்லை என்று நீங்கள் தொடர்ச்சியாக அன்புமணி நிரூபிச்சுட்டு வர்றார். எப்படின்னா மகாபலிபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டமானாலும் சரி, இதற்கு முன்பு அதே மகாபலிபுரத்தில் நடந்த வன்னிய இளைஞர் பெருவிழாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே தனக்கு பின்னாடி தான் கூட்டம் இருக்கு. அவருக்கு பின்னாடி கூட்டம் இல்லை, எந்த கூட்டமும் இல்லை. மாவட்ட செயலாளர், முன்னாள் இன்னாள் மந்திரி எல்லாம் ஏற்படுத்தா இருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் நிரூபிச்சுட்டு வர. ஆனால் இப்போ எனக்கு பின்னாலும் கூட்டம் இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. யாருக்கு? இவருக்கு, ஐயாக்கு, டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, கட்சிக்காரனை நம்பல, மாவட்ட செயலாளர்களை நம்பல, வன்னியர் சங்கத்தை நம்பல. யாரை நம்புறாருன்னா ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றம் அன்பழகனை வர சொல்றாரு. எங்க தைலாபுரத்தோட உங்க அப்பா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு நான் தான் பின்னணி. சாதி பாசம், சமூக பாசம். அதனால 10,000க்கும் மேற்பட்ட வார வழிபாட்டு மன்றங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அத்தனை பெண்களையும் சேப்பு சேலையை மாத்திட்டு மஞ்சள் சேலையை கொடுத்து நீயே பஸ் வச்சு எங்க வரணும்? மாநாட்டுக்கு வரணும். இதுதான் அன்பழகனிடம் இவர் வைத்த கோரிக்கை. அப்போ அன்பழகன் என்ன பார்க்கிறாரு? கடந்த காலத்துல நம்ம அப்பாவுக்கு உதவிய அப்பாவுக்கு வார வழிபாட்டு மன்றம் அத்தனை மன்றங்களுக்கும் நீங்க வேன் வச்சுட்டு கார் வச்சுட்டு எங்க வந்துடணும்?
அங்க மஞ்சள் சீலை கட்டிட்டு பூம்புகாருக்கு வந்து விட வேண்டும். அதே வன்னிய மக்கள் தான். சேப்பு சீலை கட்டினா ஆதிபராசக்தி வன்னிய மக்கள், மஞ்சள் சீலை கட்டினா ராமதாஸ். இந்த உத்தரவு பறந்த பிறகு அத்தனை மகளிர் அமைப்புகளும் சேப்பு சேலையை இப்ப மடிச்சு வச்சுட்டு மஞ்சள் சேலையை கட்டிட்டு எங்க வந்துட்டாங்க? இதுதான் மகளிர் மாநாடு. தன்னுடைய மகள் காந்திமதிய மாநாட்டுல சிறப்பு அழைப்பாளராக அமர வைத்து மாநாட்டை முடிச்சுட்டு எனக்கும் வலு இருக்குடான்னு காட்டிட்டார். இந்த வலுவுக்கு காரணம் ஓம் சக்தி அம்மாவும் அம்மா, ஆதிபராசக்தி அம்மாவும் அம்மா. இதுதான். அப்போ பாமகவினுடைய அரசியல் என்பது நீங்க பாமகவை தாண்டி யாரை நம்பி இருக்குன்னா ஆதிபராசக்தி நம்பி இருக்கு. ஆதிபராசக்தி கையில் ராமதாஸ். இந்த பக்கம் அன்புமணி யார் கையில இருக்காரு? பாஜக கையில. இது காவி, இது சிகப்பு, ரெண்டு ஆன்மீகம் தான். ஆன்மீகத்தில் நடக்கக்கூடிய போராட்டம். பெரிய ஆன்மீகம், சின்ன ஆன்மீகம். சின்ன மாங்காய். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் என்ன முடிவு பண்றேன்னா அந்த தேர்தல அவங்களோட தான் கூட்டணி, எங்கிட்ட தான் வந்து கட்சி எல்லாமே இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுற பேச்செல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க. இல்ல அதாவது டெல்லிக்கு போயிருந்தார் அன்புமணி. டெல்லியில் தைலாபுரம் தோட்ட முகவரி எல்லாம் மாற்றப்பட்டு பிஜேபி ஆதரவோடு டி நகரில் இருக்கிற திலக் ஸ்ட்ரீட்டுக்கு முகவரியெல்லாம் மாறி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் லெட்டர் போக்குவரத்து எல்லாம் இப்போ எங்கே நடந்துட்டு இருக்கு? அங்கே திலக் வீதி. இதை எதிர்ப்பதற்கு, மறு அறிவிப்பு கொடுப்பதற்கு, தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஜி.கே. மணி வந்து எங்கே போல? டெல்லி போல. அவரோடு இருக்கிற சேலம் அருள் டெல்லி போல. வன்னியர் சங்கத்தில் ஒரு குறைந்தது 75 வயது ஆன அருள்மொழி எங்கே போல? டெல்லி போல. அப்போ எதிர்ப்பே இல்லைன்னா என்ன ஆகும்? எக்ஸ்பார்ட்டி ஆயிரும். எக்ஸ்பார்ட்டியா எங்கே வந்துருச்சு? இங்கே வந்துருச்சு, திலக் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருச்சு. இதுதான் ஐயாவுடைய நிலைமை. நீங்க பூம்புகார் மகளிர் மாநாட்டுக்கு போகும்போது சேலத்திலிருந்து ஐயாவுக்கு ஒரு ஆம்புலன்ஸும் போகுது. ஆம்புலன்ஸு போகுது. ஏன்னா அது அவர் வயது 87 ஆனது என்பதை நாம் விமர்சனம் பண்ணலை. ஐயா 100 ஆண்டு வாழணும் தான் நாம் விரும்புகிறோம். ஏன்னா முதுமை என்பது அது ஒரு கொடுமையானது. 2 ஆக்சிஜன் சிலிண்டரோடு, 2 செவிலி தாய்களோடு மருத்துவர்கள் அத்தனை போகிற வழியில் இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளையும் தொடர்பு கொண்டபடி ஐயாவுக்கு முன்னாடி என்ன போகுது? ஆம்புலன்ஸ் போகுது. எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ இதுதான் டாக்டர் ராமதாசனுடைய நிலைமை. இப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, ஐயா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் அடிக்கடி சாமி போடுறாருயான்னு ஒரு நிருபர் கேட்குறாரு. நான் செத்து போகணும்னு சாமி போடுறான். யார் சொல்கிறான்? தந்தை சொல்கிறாரு. நான் யாரிடம் தொடர்பு கொள்கிறேன் என்று என்னை கண்காணிப்பதற்கு எதை வச்சுட்டேன்? அடியில் ஒட்டு கேட்கும் கருவி. அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உச்சகட்ட போர் நடக்குது. அதாவது நிதி சம்பந்தமா பேசும்போது கூட எல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு தான் பேசியிருக்காரு. அப்போ ஒன்று. ரெண்டாவது, நீங்க தமிழ்நாடு வட மாவட்டங்கள் பூரா ஒரே ஊர்ல 2 கிளை, அப்பா கிளை மகன் கிளை. அப்பா கிளை மகன் கிளை அடிச்சுக்கிறான். அப்பா கூட சொல்லிட்டு சண்டைகிட்ட பிடிக்காதீங்களா, அவனுக்கிட்டே எல்லாம் கொடுத்துருங்கடா. யார்கிட்ட? மகனுக்கே கொடுத்துருங்கன்னு நான் சொல்லிட்டேன். இத்தனை கலவரத்துக்கு காரணம் நீங்க மகனை தூண்டி விடுவது மருமகனார். மருமக இப்ப எங்கன்னா அமெரிக்கா பண்ணை வீட்டுல 2வது மகளோட நம்ம பறந்து போயிடுச்சு. எப்படி தைலாபுரம் தோட்டத்துக்கே அடமானம் வைப்பதற்கு 5 லட்சம் ரூபா தேவைப்பட்டு அடமானம் வைப்பதற்கு பழனி பாபாவிடம் அலைந்த ராமதாசுடைய குடும்பம் இப்ப எங்க பண்ணை வீடு இருக்கு? அமெரிக்காவில். அப்போ அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் வந்த பிறகு கட்சி கையை விட்டு போயிடுச்சு. கட்சி கையை விட்டு போயிடுச்சு. இப்போ அன்புமணியிடம் கட்சி முழுமையாக போயிடுச்சு. என்னதான் அன்புமணி அவரோட வந்து கட்சி முழுமையாக போனாலும் 2026 அந்த தேர்தல் இருக்குல்ல,
அந்த தேர்தல் வந்து இவங்களுக்கு பலவீனம் தானே சொல்ல முடியும். ஏன்னா 2 பேரும் யாரை நம்புவாங்க? அப்பாவும் நம்ப மாட்டாங்க, பையனையும் நம்ப மாட்டாங்களே. அப்போ யாரும் வந்து இவங்களை நம்பி கூட்டணி கூட வைக்க மாட்டாங்க. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. இவர் வந்து அன்புமணி என்ன பண்ண பாஜகவோட போயிட போறாரு. ஐயா வந்து யாரை நோக்கி போக போறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இல்ல முன்னாடி போல வந்து வியாபாரம் பண்ண முடியாது. இல்ல அதாவது குருமூர்த்தி போய் பார்த்தாரா, கூட சைதையார் எம்ஜிஆர் பெருந்தொண்டரையும் கூட்டிட்டு போனார். நீங்க பாஜகவை விமர்சனம் பண்ணி வன்னிய இளைஞர்களிடம் பாஜகவை ஒரு துரோகியா சித்தரிக்காதீங்கன்னு அவருக்கு அன்பான வேண்டுகோள். யாருக்கு? ஐயாவுக்கு. ஏன்னா 98 தலித் எழில்மலையை மத்திய அமைச்சராக்கியது பாஜக தான். அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்த பிறகும் பாஜகவை 2-3 மந்திரிகளோடு ஆட்சியில் அமர வைத்தது பாஜக. உங்க மகனை மத்திய மந்திரி ஆக்கினது பாஜக. அதனால தயவுசெய்து பாஜகவோடு சேர்ந்ததான் எனக்கு சின்னம் போச்சுங்கிற ஒரு பாஜகவால் பாமக அழிந்து போனதுன்னு தயவுசெய்து அதை மீண்டும் நீங்க வலியுறுத்தாதீங்க. இந்த அன்பான வேண்டுகோள் தான். கூட யாரையும் கூட்டிட்டு போனாங்க? சைதையாரையும் கூட்டிட்டு போனாங்க. அதனால மீண்டும் பாஜக கூட்டணியில் தான் பாமக அப்பா மக 2 பேரும் பயணிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ எடப்பாடி தனியா வந்து என்ன பார்க்க வேண்டாம், அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டார். தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா டெல்லியின் உத்தரவும் அதுதான். 2 பேரும் ஒன்னா சேருங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா தான் 3% ஓட்டு எங்களுக்கு வரும். 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா 1.5% திமுக போயிடும். இத டெல்லி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கான். அப்பா மக 2 பேரையும் டெல்லியால் சமாளிக்க முடியும். டெல்லி சமாளிக்காத சக்திகளே இல்லை. அதனால பாமக என்பது அதிமுக கூட்டணியில் தான். அதுல திமுகவோடு போவதற்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை. அப்பா ஒரு 4 மாதம் 5 மாதம் குடும்பம் அத்தனையும் ஒன்று திரண்டு அதிகாரத்தை அன்புமணியை கொடுத்து விட்டு ஓய்விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நெருங்கி வருது. அதுதான் நடக்குமே தவிர நீங்க ஐயாவிடம் இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருமே நீங்க எல்லாமே வயது போனவர்கள். இப்போ ஐயா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்து சரி, கலைஞர் ஜெயலலிதா அம்மாவோட வந்து கூட்டணியில் வந்து அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான். அவளை கண்ட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை வந்து பயப்படுவாங்களே, யார் எந்த சைடு வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சி பாமக. ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது இப்போ ஒரு கட்சிங்கிற அடையாளம் தான். வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதெல்லாம் 2000க்கு முன்னாடி. எப்போ? 2000க்கு முன்னாடி நீ யாருக்கும் திருப்பி வராது. வைகோக்கு வராது, சிறுத்தைக்கு வராது, விஜயகாந்துக்கு வராது, யாருக்கும் வராது. நீங்க வரலாறு என்பது என்னைக்கு திரும்பியதாக வரலாறு இல்லை. ஒரு கட்சி, ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு 3% உள்ள ஒரு கட்சி, அவ்வளவுதான தவிர ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய பழைய வரலாறெல்லாம் திமுகவுக்கே வரலையே. ஆமா, திமுக எடப்பாடி 3% தானே போட்டி போடுது. எடப்பாடி 3% எப்படி பிரித்தெடுப்பது? சீமாங்கிட்ட இருக்கா, விஜய்கிட்ட இருக்கான்னு அவர் அடைகிறார். எம்ஜிஆர் இருக்கிற போது இப்படியா, ஜெயலலிதா இருக்கிற இப்படியா? வரலாறு நீங்க எப்பவும் பின்னோக்கி போகாது. வரலாறு எப்படி போகும்? முன்னோக்கி தான். ஆக மொத்தம் அத்தனை பேருக்குமே அரசியல் என்பது பல பாடங்களை கற்றுக் கொடுக்குது. இப்போ எப்படியாவது மீண்டும் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதா, திமுக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதா, இந்த கூட்டணிகள் அத்தனையும் சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக உறுதியாக்கப்பட்டு விட்டது 1%. ஏன்னா 1% பார்த்தா ஏறக்குறைய நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுதீஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய ரோல் காலே யாருன்னா அம்மையார் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவும் அம்மையார் இருக்கக்கூடிய அந்த ஸ்டில்ல இன்னைக்கு வெளியிட்டு இருக்காருங்களா. அப்போ அக்காளுக்கும் தம்பிக்கு முரண்பாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அக்கா, நீங்க அக்காவை ஏவா வேலு, அது ஒரு தெலுங்கு கூட்டணி, 2 மணவாடு. முதலமைச்சர் நேரா என்ன பண்ணிட்டாரு, நீயே பேசி நீயே முடிவு பண்ணிக்க. ஏன்னா ஏவா வேலுவிடம் மாட்டினால் ஏவாத வேலு அவரு. நான் பாத்துக்கிற தலைவரை விடுங்கன்னா தூக்கிட்டு வந்துடுவார் அவர். இதுதான். ஆனால்
நீங்கள் சுதீஷுக்கிட்ட அதிமுக தொடர்புக்கு போகுது, ஏங்க அங்கே போக வேண்டாம், இந்த பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு தேவையான நோட்டு சீட்டு எல்லாம் நாங்கள் தர்றோம். இப்படி ஆக மொத்த தேர்தல் வருகிற பொழுது இப்போ பரி நரியாகும், நரி பரியாகும். பரினா குதிரை, நரி குதிரையாகும், குதிரை நரியாகும், பரி நரியாகும், நரி பரியாகும். இதெல்லாம் இன்னும் பல விளையாட்டுகள் இருக்கு. தேர்தல் நெருங்க பல விளையாட்டுகள் இப்போ நடக்கக்கூடிய அந்த திருவிளையாடல் மாம்பழது வந்து யாருக்கு வந்து சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த திருவிளையாடல் சீக்கிரம் அந்த விளைவு கிடைக்கும். அதே போல் வந்து நீங்கள் சொன்னாப்போல வந்து சுதீஷா இல்லை வந்து பிரேமலதா அம்மையாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டி வரும். வைகோ வந்து அட்ரஸ் காணாமல் போயிட்டாரு, இவங்க ஐக்கியமாயிட்டாங்க, விசிகா வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறாப்போல் இந்த 2026 தேர்தலை தீர்மானிக்க போகிறது சீமானா இல்லை விஜயா, இந்த இருவர் வந்து யாரோடு போய் சேர்றார்களோ அவங்க வந்து ஜெயிப்பாங்க. நீங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. சீமா அந்த ரோல்லே இல்லை. ஆமாம், அவர் முந்தானத்து கூட சொல்லிட்டு இல்லை சீமா எங்கே போனாலும் அதோட சீமாங்கிற முகவரி அதோட முடிஞ்சு போயிருக்கு. இல்லை அவரே என்னுடைய நிலைமை விஜயகாந்த் போல வந்துடாதுங்கிறாரு. இல்லை அவர் என்ன சொல்றாரு, நான் செத்து மறைந்தாலும் செத்து சாம்பலானாலும் சரி நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லா பேரும் போயிடுவான். எந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்து வைகோக்கான நிலைமை தான். திமுகவை எதிர்ப்பதற்காக வெளியே வந்த வைகோ திமுகவோடு சேரும்போது தொண்டம்பூரம் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். இவர் மட்டும்தான் தனியாக வந்தார், அப்பாவும் மகனும். அதே நிலைமை வந்துடும் சீமா. அதனால சீமா எந்த காலத்துலேயும் அவர் ஒரு வீரமணி தான். வீரமணி ஒரு கண்ணு காது கேளாத ஒரு 500 தொண்டனை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காருல்ல, அதே போல தான் சீமான். விஜய் அதிமுக கூட்டணிகள் வருவதற்கு டெல்லியில் அதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டது. நிச்சயமான தேர்தல் நெருங்க நீங்கள் சொல்கிறா போல பல்வேறு அணிகள் இங்கும் வரலாம் அங்கும் வரலாம். நான் பொறுத்திருந்து பார்ப்போம்னு. நன்றி, வணக்கம். நன்றி.